புது கண்டென்ட். ரமணா எப்படி புது கண்டென்ட்டோ, ஓகேவா, துப்பாக்கி எப்படி புது கண்டென்ட்டோ, அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான கண்டென்ட். மதராசிடா மொகராசிடா. சூப்பரா இருக்கு. ஏஆர் முருகன் தான் சரி கம்பேக். தளபதி எஸ்கேட்ட துப்பாக்கி கொடுத்தல தப்பே இல்ல, ப்ரூவ் பண்ணிட்டார் எஸ்கே. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்க்கணும். துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறு மாறு. படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அதான் எல்லாம் என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏஆர் முருகன் தான் சரி கம்பேக். தளபதி எஸ்கேட்ட துப்பாக்கி கொடுத்தல தப்பே இல்ல, ப்ரூவ் பண்ணிட்டார் எஸ்கே. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்க்கணும். படத்துல நெகட்டிவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காம போயிடுச்சு. நான் ட்ரெய்லர் கூட பார்க்காம சலமலை பாட்டுக்கு வெயிட் பண்ண மட்டும் தான் ரோஹினிக்கே வந்தேன். பட் படம் சரியா இருந்துச்சு. வில்லன் எல்லாத்துக்கும் சரி, ஹீரோயின் முத கொண்டு எல்லாருமே சரி இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிடுங்க, தியேட்டர்ல வந்து பாத்துருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? ரொம்ப படத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நிறைய இதுல நான் அதான் ஸ்பாய்லர் ஆயிடும் சொன்னா, அதெல்லாம் ஹீரோயின் ஹீரோ சீன்ஸ் நிறைய ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். எமோஷனல் அந்த சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ரோ சலமலை பாட்டு வைப்பு தான் வந்தேன், பட் எமோஷனலா நிறைய ரிலேட் ஆச்சு. ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே சூப்பர். ஹீரோயின் ஹீரோ அந்த எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. ப்ரோ நிறைய கருத்தெல்லாம் வரும், அதெல்லாம் ஸ்பாய்லர் பண்ண வரும்ல. எல்லாரும் வந்து பாத்துருங்க. ரிவ்யூ பாக்குறவங்களுக்கு கரெக்டா சொல்லும். ஆக்ஷன் தான். செகண்ட் ஆஃப் ஃபுல்லா ஆக்ஷன் பிக்சர் வளரிட்டாங்க. சூப்பரா. வில்லன் ரோல் சூப்பரா. ஹீரோ வில்லன் ஈக்குவலா வந்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அனிருத் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து ஈக்குவல் டஃப். அனி எஸ்கே ஃபைனா அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா கிரேஸா இருந்துச்சு. எனக்கு நிறைய ஆக்ஷன் வீக் எலமெண்ட்லாம் ஃபுல்லாவே பிடிச்சது. இன்டர்வல் பிளாக்கும் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ஸும் நல்லா இருந்தது. ரிவீல் பண்ணாம பார்த்தா சூப்பரா இருக்கும். ஃபுல்லா ஆக்ஷன் மோட்ல நல்லா இருந்துச்சு. துப்பாக்கிய விஜய் அண்ணன் வந்து சிவகார்த்திகேயன் சார்ட்ட வந்து கொடுத்தாங்க. உடனே நீங்க அடுத்த விஜயான்னு கேட்டு எல்லாரும் வந்து நம்ம யோசிச்சோம். ஆனா அந்த துப்பாக்கிய கொடுத்ததே இந்த படத்துக்காக தான்டா, இந்த மதராசி படத்துக்காக தான்டா கொடுத்துருக்காரு. அதுக்கு விடையே எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, துப்பாக்கியை உருவாக்கி 100 கோடி கொடுத்த அதே முருகதாசு இன்னைக்கு 2025ல எவன் எங்க மதராசியில, எங்க சென்னையில, எங்க தமிழ்நாட்டுல எவனாவது கன் மாபியா இறங்குச்சுன்னா அவனை தும்சம் கண்ணி காட்டுவோம்னு புளிஞ்சு எடுத்திருக்கிறாரு. அதுதான் தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்த மெசேஜ். இதுவரைக்கும் நீங்க கஞ்சாவை தடுக்க முடியல, போதை பொருட்களை தடுக்க முடியல, ஆனா கண் மாபியாவெல்லாம் நீங்க தடுக்க முடியும், எங்களால முடியும்ன்றத நாங்க படத்துல அப்படி சூப்பரா போட்டு காட்டியிருக்கோம். இந்த கண்டென்ட் புது கண்டென்ட். ரமணா எப்படி புது கண்டென்ட்டோ, ஓகேவா, துப்பாக்கி எப்படி புது கண்டென்ட்டோ, அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான கண்டென்ட். மதராசிடா மொகராசிடா. அப்படி எங்க கிட்ட எவனும் மோத முடியாதுடா அப்படின்னு என் புள்ள பாட்டு போட்டிருக்கு. அனிருத்து அருமையா போட்டிருக்கு. கெவின் டேய் என்னடா ஃபைட்டு போட்டிருக்க நீ? ஒவ்வொரு அடியும் அடிச்சு தூள் பண்ணி ஃபைட்டு சொல்லி கொடுக்கறத பார்த்தா நீ கேப்டன் கிட்ட தான் கண்டிப்பா இருந்திருக்கணும். நீ கேப்டனோட ஆளா தான் இருந்திருக்கணும். அப்படி ஃபைட்டுலாம் அவ்வளவு தெளிவா நானே ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, தனியா போறோம், எவனாவது கையை பிடிச்சி இழுத்தானா அந்த மாதிரி தான் ஃபைட்டு போடணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்றேன், நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு நினைச்சு வந்தோம். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறு மாறு. அந்த பொண்ணு பேரு ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்ல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வா இருக்காங்களா அந்த இடத்துல நிமிந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமால இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டா காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலா வந்து வித்யுத் ஜமால வந்து யூஸ் பண்ணிருக்காப்ல. துப்பாக்கி எவன்ட்டவனா வச்சுக்கடா, வில்லன் நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்குது. ஈக்குவலா பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்கு. என்ன துப்பாக்கி 2ல வந்து வித்யுத் ஜமான் வந்து துப்பாக்கி 1ல வந்து இறந்துருவாரு, இதுல வந்து உயிரோட இருக்காரு. ஸோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மதராசியை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் வந்து ஏன் பயப்படுறான்னு தெரியல. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன்
பிளஸ் லோகேஷ் கனராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் ஃபைட்ஸ்லாம் வேற லெவலு. விஜய் மேனன் வந்து இந்த படத்துல வாழ்ந்துருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஸ்க்ரீன்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு டெலிஷன் பண்ற ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காப்ல. டிஃப்ரெண்டா இருக்குது. அமரன்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பயந்தாங்குழியா இருந்துட்டு மாவீரனா வருவாரோ மாவீரன் படத்துல. ஸோ அது மாதிரி வந்து இதுலயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பொருத்தமா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அதான் எல்லாம் என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. கொஞ்சம் எண்டிங்ல ஃபைட் சீன்ஸ் மட்டும் எனக்கு பர்சனல் லேக் ஆன மாதிரி ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி படம் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. படத்துல கொஞ்சம் இன்னும் நிறைய காமெடி இருக்குன்னு பார்த்தோம். பட் காமெடி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆக்ஷன் ரோல் சிவகார்த்திகேயனுக்கு சம மாசம் இருந்துச்சு. வில்லன் ரோல் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. எதுவும் இது பண்ண முடியும். வில்லனோட கம்பேக் செம்மையாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் குடிச்சு கதை சொல்ல விரும்பல. பட் செகண்ட் கம்பேக் கொடுத்துருப்பாரு படத்துலயே. அதுல வந்து செம்ம மாசம் பிஜிஎம் போட்டு செம்ம என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கு ஸ்டோரி ஓவரால் துப்பாக்கி எல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க 2 பேரோட காம்போ சூப்பர். செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. வித்யூத்தோட ஒரே ரொம்ப அழகா இருக்கு. அவங்க நல்லா ஷோ பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போ ஏஆர் மன்சூர் சார், அனி அண்ட் எஸ்கே இவங்க 3 பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வித்யூத் வந்து இஸ் எக்ஸெப்ஷனலி குட். ஆக்சுவலா ட்ரெய்லர்ல பார்த்தது தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா இல்ல. பட் ஐ திங்க் அவங்க ஸ்டைல நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்கேக்கு என்ன வருமோ அதை நல்லா சாரி இல்ல இது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம்க்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தாராளம்